என் அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நிறைய பேருக்கு திடீர்னு விக்கல் வந்துடும். விக்கல் வந்தோன்னா அது கண்ட்ரோல் இல்லாமல் நாள் கணக்கில் கூட போகும். ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சாப்பிட்ட ஆகாரம், இப்படி சாப்பிட்ற ஆகாரம் வந்து கீழே வரைக்கும் பயணித்து போகணும்னா குடலில் வந்து ஒரு பெரிஸ்டால்சிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அலை மாதிரி அந்த குடல் அசைஞ்சிட்டே இருக்கும். இந்த அசைவு தான் நீங்கள் வயிற்றில் காது வச்சு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வயிற்றில் சவுண்டு கேட்கும், உங்களுக்கு கர கர கரன்னு கேட்கும். ஓகே, இந்த அசைவு பெரிஸ்டால்சிஸ், இதாவது மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த அலை போல் நமக்கு அந்த இது போயிட்டே இருக்கும். அதனால தான் அந்த ஃபுட்டு ட்ராவல் ஆகி கீழே போயிட்டே இருக்குது. இது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் குறிப்பாக அவசரப்பட்டு சாப்பிட்றீங்க, ஏரோஃபேஜியா அப்படிம்பாங்க. ஏரோஃபேஜியானா என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சாப்பிடும்போது காற்று சேர்த்து உள்ளே போயிடும். உள்ளே போச்சுன்னா அது ஸ்டமக்கில் லாக் ஆயிடும். லாக் ஆன உடனே அதை வெளியே அனுப்புறதுக்காக அந்த வயிறு போராடக்கூடிய போராட்டம் தான் அந்த விக்கல் அப்படிங்கிறது. அப்போ அந்த அந்த அலை மேலே வந்து கீழே போகிறது ரிவர்ஸ் ஆகும். ரிவர்ஸ் ஆகி அந்த காற்றை வெளியே அனுப்புறதுக்காக வந்து அது முயற்சிக்கிறது தான் அந்த இது. ஓகே, இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, உடம்புல வந்து இதுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது. அதுதான் வேகஸ் நர்வ் அப்படிம்பாங்க. அந்த வேகஸ் நர்வை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணிட்டோம்னா பெரும்பாலும் அந்த விக்கல் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் நிறைய பேர் அந்த இந்த சர்க்கரையோ சீனியோ போட்டு அதை சேர்த்து தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் கூட இதெல்லாம் பண்ணாலும் கூட உங்களுக்கு இந்த விக்கல் நிற்காமல் போயிட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண வேணும்னா, வாய்க்குள்ளே தண்ணி எடுத்து வச்சுருங்க. கரெக்டாக அந்த விக்கல் வரக்கூடிய நேரம் அது முழுங்கணும். அந்த நீங்கள் முழுங்குற டைமும் அந்த விக்கல் எடுக்கக்கூடிய அந்த டைமும் ஒரே டைமில் இருக்கும்போது அந்த அந்த அடைப்பட்டிருக்கிற காற்று பிரேக் ஆகி ரிலீஸ் ஆகி ஏப்பமாக வந்துடும். உங்களுக்கு பிரேக் ஆகிடும், பெரும்பாலும் சரியாயிடும். இது வந்து சாதாரண விக்கலுக்கு. நோய்வாய்ப்பட்டு இந்த கிட்னி ஃபெயிலியர்னால இந்த யூரியா லெவலில் ஜாஸ்தியாக விக்கலுக்கு அது ட்ரீட்மெண்ட், அது வேறு. நீங்கள் இதுக்கு ஹோம் ரெமடியாக பண்ண வேண்டியது, வாய்க்குள்ளே நிறைய குளிர்ந்த தண்ணி வச்சுட்டு கரெக்டாக விக்கல் வர நேரம் முழுங்க வர ஒரு 4-5 நேரம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு இந்த விக்கல் உங்களை விட்டு நீங்கள் நார்மல் ஆயிடலாம். நன்றி, வணக்கம்.